வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கதை நிலவு சேனல். நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. அடுத்து நான் எழுதின ஒரு கற்பனை நாவலான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேட்டிங் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அனுப்புகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். இதையாவே கிள்ளாதே. அத்தியாயம் 1. நேரம் நண்பகல் 12 நெருங்கிக் கொண்டிருந்தது. பெங்களூரு கெம்பேகவுடா விமான நிலையம் சென்ட்ரலைஸ்ட் ஏசி விமான நிலையத்தின் வரவேற்பறையை குளிரூட்டி கொண்டிருந்தது. பயணிகள் தங்கள் விமான அழைப்புக்காக காத்து கொண்டிருந்தனர். விமானங்களில் வருபவர்களை ரிசீவ் செய்ய பெயர்களை தாங்கிய பதாகைகளை நிறைய பேர் பிடித்து கொண்டு காத்திருந்தனர். விமான நிலைய ஸ்பீக்கர்களில் இப்போது அறிவிப்பு ஆங்கிலத்தில் வெளியானது. யோர் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஃப்ளைட் நம்பர் 6E6571 மும்பையிலிருந்து பெங்களூருக்கு வரும் இண்டிகோ நியோ ஃப்ளைட் இன்னும் சற்று நேரத்தில் தரையிறங்கும். குயில் குரலில் வெளியான அறிவிப்பை அடுத்து வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்த அவன் எழுந்தான். ப்ளூ கலர் கேப், கண்களுக்கு குளிர் கண்ணாடி கொடுத்திருந்தான். கடினமான முகபாவம், மாநிறம், மீசை ஒழுங்கில்லாமல் இருந்தது. பிரெஞ்சு பியர்டு வைத்திருந்தான். பங்க் வைத்து முடியை நீளமாக பின்னால் வளர்த்திருந்தான். ப்ளூ நிற டெனிம் ஜீன்ஸ், பிளாக் கலர் கேன்வாஸ் ஷூ. எழுந்தவன் நிதானமாக காஃபி ஆர்டர் செய்து அதை வாங்கி கொண்டு வந்து மீண்டும் சேரில் உட்கார்ந்து மெதுவாக சுவைக்க ஆரம்பித்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் மும்பையிலிருந்து வந்த அந்த இண்டிகோ ஃப்ளைட்டிலிருந்து இறங்கிய பயணிகள் அனைவரும் எஸ்கலேட்டரில் இறங்கிக் கொண்டிருந்தனர். யாரோ யாரையோ தேடுவதும், சம்பந்தப்பட்டவரை கண்டதும் மகிழ்வதும், கை குலுக்குவதும், ஃப்ளைட் கொஞ்சம் லேட் இன்னைக்கு என்பதுமாய் பார்வையாளர்கள் பகுதி பரபரப்பாய் இருந்தது. இதில் எதிலுமே பார்வையை செலுத்தாமல் கருமமே கண்ணாய் காஃபியை சுவைத்து கொண்டிருந்தவன் காதுகளில் கலகலவென அந்த சிரிப்பொலி விழுந்தது. திரும்பினான், பார்த்தான், பார்த்து கொண்டே இருந்தான். மலர் கூட்டங்களைப் போல விமான பணிப்பெண்கள் சீருடைகளில் வந்து கொண்டிருந்தனர். கருநீல நிற சீருடை முழங்கால் வரை அணிந்து, தலையில் அதே நிற தொப்பி, பிரத்யேகமான தினசில் செதுக்கி வைத்தது போல் உடல் கட்டு அனைவருக்கும். ஒட்டுமொத்த சினிமா உலக நாயகிகளின் முகத்தோற்றம் ஒவ்வொருவருக்கும். அதில் காத்ரினா கைஃப் சாயலில் இருந்தவள் கேட்டாள் ஆங்கிலத்தில். ஹே நிவிகா, அந்த பிஸ்னஸ் கிளாஸ் 27ஆம் நம்பர் சீட் ஆசாமி உன்னையே கூப்பிட்டு பேசிட்டு இருந்தானே, என்ன பேசினா? நிவிகா என்ற அந்த ஆரம்பகால நடிகை நித்யா மேனன் சாயலில் இருந்த நங்கை தன் லிப்ஸ்டிக் பூச்சி நிரம்பிய உதடுகளை சுழித்து கொண்டே சொன்னாள். வழக்கம் போல ஜேபி தான். ஜேபியா அப்படின்னா? இன்னொருத்தி கேட்க. ஜேபினா எங்கள் ஊர் பாஷையில் ஜொல்லு பாட்டி, சரியான வழிசல்னு அர்த்தம் என்றதும் ஹே வென்ற கூச்சலோடு அவர்கள் தங்களுக்கான கேபின் வழியாக வெளியே வந்தனர். கைகளில் பேக்குகள். ஒரு கட்டத்தில் எல்லோரும் கைகளை ஆட்டியபடியே தனித்தனியே பிரிந்து நடக்க நிவிகா ஆஃப் பண்ணி வைத்திருந்த தன் செல்போனை ஆன் செய்ததும் மிஸ்டு கால் அலர்ட்டில் வந்திருந்த நம்பர்களை பார்க்க ஆரம்பித்தாள். அம்மாவிடமிருந்து என்ன இத்தனை மிஸ்டு கால்கள்? மனதுக்குள் பதறியவளாக கால் செய்தாள். வேறு யாரோ எடுத்தனர். ஹலோ அம்மா, சாரி, நான் ஜேஎம் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் பேசுகிறேன். பேஷண்ட் உங்கள் அம்மாவா? அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உங்கள் பிரதர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கார் ஹாஸ்பிட்டலில். வெளியில் போயிருக்கார், மெடிசன் வாங்க. மொபைல் இங்கே ரூமில் தான் இருக்குது. நிவிகா பதட்ட குரலில் கேட்டாள். அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? நவ் ஷி இஸ் ஓகே. ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குறாங்க. ஜேஎம் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? தும்கூர் ரோட்டில். வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. டாக்ஸி டிரைவர்கள் எல்லோருக்கும் தெரியும். ஓகே தேங்க்ஸ், நான் இதோ வந்துடுறேன். ஃபோனை வைத்துவிட்டு ஸ்டாண்டில் நின்று அந்த டாக்ஸியை அழைக்க போனாள் நிவிகா. அப்போது சர் என்ற ஒரு டாக்ஸி அவள் அருகே வந்து நின்றது. டிரைவர் குனிந்து அவளை பார்த்து, என்ன மேடம், டாக்ஸி வேணுமா? ரிட்டன் டாக்ஸி தான், பாதி ரேட் கொடுத்தா போதும். எங்கே போகணும்? இவள் சொல்ல, போலாம் வாங்க என்றபடி பின் சீட்டை திறந்துவிட வண்டியில் ஏறினாள் நிவிகா. காரை ஓட்டிய டிரைவர் சற்று முன் விமான நிலைய வரவேற்பறையில் உட்கார்ந்து நிவிகாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த நீல நிற தொப்பி, கருப்பு நிற ஜெர்கின் அணிந்திருந்தானே அவன்தான். வண்டி ரோட்டில் பறந்தது. நிவிகா பதட்டமுடன் காணப்பட்டவளாய் இருந்தவள் சிறிது நேரம் கழித்துதான் அந்த வித்தியாசத்தையே கவனிக்க ஆரம்பித்தாள். இது நான் சொன்ன ரூட் இல்லையே. ஹே டிரைவர், என்ன இது, இந்த ரூட்டில் போகிற?
அவள் கேட்க அவன் எந்த பதிலும் சொல்லாமல் ரோட்டிலேயே கவனமாயிருந்தான். நிவிகாவுக்குள் அலாரம் அடித்தது. ஏதோ சரியில்லை. டிரைவர், என்ன நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒன்றுமே சொல்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க? நிறுத்து மேன் காரை, இல்லை போலீஸை கூப்பிடுவேன் என்றபடி தன் மொபைலை எடுக்க, அப்போது எதிர்பாரா விதமாக காரின் டேஷ்போர்டில் இருந்த அந்த ஸ்ப்ரேயரை எடுத்து பின் சீட்டில் இருந்த நிவிகாவின் முகத்தில் வேகமாக அடித்தான் அவன். சட்டென ஒரு மயக்கத்திற்கு போய் அப்படியே பின் சீட்டில் சரிந்தாள் நிவிகா. சிறிது தூரம் காரை ஓட்டிய அவன் ஆள் அரவமற்ற சாலையின் ஓரத்தில் வண்டியை நிறுத்தினான். பின் சீட்டிற்கு வந்தான். கார் கண்ணாடிகளை முழுவதுமாக ஏற்றினான். வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளிருப்பது தெரியாத அளவுக்கு இருந்தது காரின் கண்ணாடி. பின் சீட்டிற்கு வந்தவன் மயக்கமாய் சரிந்திருந்த நிவிகாவை தூக்கி தன் தோளில் சாய்த்தான். அவன் கைகளில் இப்போது கிளவுஸ் புதிதாய் மாட்டப்பட்டிருந்தது. தன் பேண்டிலிருந்த அந்த புத்தம் புதிய நைலான் கயிறை வெளியே எடுத்தான். தன் தோளில் சரித்திருந்த நிவிகாவின் கழுத்தில் அந்த கயிற்றை நிதானமாக சுற்றி இருக்க இருக்க ஆரம்பித்தான். லேசாக ஒருமுறை உடலை உதறினாள் நிவிகா. வாயின் கடைவாயில் ரத்தம் கோடாய் வழிய ஆரம்பித்தது. அவளை அப்படியே போட்டுவிட்டு முன் சீட்டிற்கு வந்தான். காரை அந்த ஒற்றையடி மண்பாதையில் திருப்பினான். சற்று தூரத்தில் கருவேலங்காட்டு புதர் அடர்ந்த பகுதி வந்தது. காரை நிறுத்தினான். சற்று நேரம் காருக்குள்ளேயே உட்கார்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். பின் இறங்கி பின் சீட்டுக்கு வந்தான். புத்தம் புதிதாய் சவமாகி போயிருந்த நிவிகாவின் நாசியிலும் இப்போது ரத்தம் கோடாய் உற்பத்தியாகி வழிய ஆரம்பித்திருந்தது. நாசியில் கை வைத்து பார்த்தவன் திருப்தியாய் தன் தலையை அசைத்து கொண்டான். ஒரு தடவை சுற்றுப்புறத்தை பார்த்து கொண்டு துவண்டிருந்த நிவிகாவின் உடலை அப்படியே தூக்கி பக்கத்திலிருந்த ஒரு மரத்தின் அடியில் கிடத்தினான். பின் சற்று தள்ளி நின்று தன் கையில் இருந்த மொபைல் போனால் அந்த உடலை படம் பிடித்தான். பிறகு வேக வேகமாக வந்து காரை அப்படியே ரிவர்ஸ் எடுத்து நெடுஞ்சாலையில் கலந்து காணாமல் போனான். அத்தியாயம் 2. கெட்டுமேளம் கெட்டுமேளம் மங்கள வாத்தியங்கள் முழங்கியது. உற்றார் உறவினர் சுற்றம் சூழ அக்ஷதை தூவ விஜயின் கையால் தாலி வாங்கி அவன் மனைவியானாள் இதயா. இதயா 22 வயது, இளம் பதுமை, சிவந்த நிறம். தாய் தந்தையை இழந்தவள். ஒரே ஆதரவாய் இருந்த தூரத்து அண்ணன் ஒருவனின் தயவால் மாப்பிள்ளை பார்க்கப்பட்டு கடைசியில் ஐடி இளைஞனான விஜய் திருப்தியாக இருந்த நிலம் நீச்சுகளை விற்று அவள் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது உறவினர்களால். மீதி பணம் வரவாக அவள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அண்ணனது கிராமத்து வீட்டில் முதலிரவு. தலை குனிந்து உட்கார்ந்திருந்த இதயாவின் மோவாயை தொட்டு நிமிர்த்தினான் விஜய். நீ ரொம்ப அழகா இருக்கே. ஐ லைக் யூ அண்ட் ஆல்சோ லவ் யூ. இதயாவின் முகம் சிவந்தது. தலையை குனிந்து கொண்டாள். பாரு இதயா, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை. ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன். நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே தம் அடிப்பேன். காலேஜில் தண்ணி அடிக்க பழகினேன். ஆனாலும் அளவு மீற மாட்டேன். இப்போவும் ஒர்க் பிளேஸில் பார்ட்டின்னு வந்தால் ட்ரிங்க்ஸ் உண்டு. எல்லை மீறினது கிடையாது. அப்புறம் அழகாக இருக்கிற லேடிஸை சைட் அடிப்பேன். 2 பேரை காலேஜ் டேஸில் லவ் கூட பண்ணியிருக்கேன். இதையா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். பயப்படாத, எல்லோரும் ஒரு லிமிட்டுக்கு மேலே டாட்டா காட்டிட்டு போயாச்சு. நானும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். எனக்கும் பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் ஒன் திங், உன்னை ஃபோட்டோவில் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல லட்சணமான குடும்ப பாங்கான மனைவி வேணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்னோட ட்ரீம் கேர்ள் மாதிரியே இருக்க. இவ்வளவுதான் என் ஃப்ளாஷ்பேக். உனக்கு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருந்தால் இப்போவே சொல்லிடு. கமான். இதையா சொன்னாள். எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போய் அப்பா தான் என்னை வளர்த்தாரு. விவசாய வேலை தான் எங்களுக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது என் அப்பா இறந்துட்டார். அதனால் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டேன். 2 வருஷமாக வீட்டில் தான் இருந்தேன். என்னோட தூரத்து பெரியப்பா மகனான அண்ணன் ஒருத்தர் தான் பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு அவசியம்னு முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. இனிமே எனக்கும் இந்த கிராமத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என் வாழ்க்கை கடைசி வரை உங்க கூட தான் என்றாள் இதயா கண்ணீருடன். அவள் கண்ணீரை சுண்டிவிட்டு, அழாத இதயா, உனக்கு நான் இருக்கேன் இனிமே என்றபடி அவளை அணைத்து கொண்டான் விஜய். அத்தியாயம் 3. பெங்களூர் நெடுஞ்சாலையில் இரவு 11 நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரம் சரக்கு லாரியை ஓட்டிக்கொண்டிருந்த சத்தார் வண்டியை ஒரு ஓரமாய் நிறுத்தினான். பக்கத்தில் இருந்த கிளீனர் பையன் கேட்டான்,
கியா பையா, வண்டியை நிறுத்திட்டீங்க? வர்ற வழியில் தாபாவில் சாப்பிட்ட பரோட்டா வேலையை காட்டுதுடா. கொஞ்சம் அப்படி போயிட்டு வரேன், நீ வண்டியிலே இரு. வண்டியில் இருந்த தண்ணீர் கேனை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி அந்த ஒற்றையடி பாதையின் உள்ளே நடக்க ஆரம்பித்தான் டிரைவர் சத்தார். பையா பார்த்து, சீக்கிரம் வாங்க, திருட்டு பசங்க வந்துடுவாங்க, இது ரொம்ப ஆபத்தான ஏரியா. கிளீனர் பையன் கத்தின கத்தல் உள்ளே இடம் தேடி நடந்து கொண்டிருந்த சத்தாரின் காதில் விழுந்து தேய்ந்தது. சுருட்டை பிடித்தபடி நடந்து கொண்டிருந்த சத்தார் கையில் இருந்த மொபைல் டார்ச்சை அடித்துக்கொண்டே தரையில் பார்வையை ஓடவிட்டவன் சட்டென நின்றான். அவசரமாக கிட்டே நடந்தான். யாரோ அலங்கமலங்க விழுந்து கிடந்திருப்பது இருட்டில் நன்றாக தெரிந்தது. சத்தார் பயத்துடன் அந்த இடத்தில் பார்வையை செலுத்தியவன் விரைத்த விழிகளுடன் செத்து போயிருந்த நிவிகாவை பார்த்து அலறியபடியே வந்த வழியே திரும்பி சுருட்டை கீழே போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தான். அடுத்த 15 நிமிடங்களுக்கெல்லாம் ரோந்து போலீஸ் அந்த இடத்தை அடைந்தது. நிவிகாவின் சீருடை அவள் யார் என்பதை நொடியில் உணர்த்தியது காவல் அதிகாரிக்கு. விமான நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு நிவிகாவின் கொல்லப்பட்ட புகைப்படத்தை செல்போனில் அனுப்பியதும் அவளை பற்றின தகவல்கள் காவல் அதிகாரியின் போனுக்கு கடகடவென அனுப்பப்பட்டது. பெயர் நிவிகா, ஏர் ஹோஸ்டஸ். அட்ரஸ் 22/A, B பிளாக், விஜயம்மன் டெம்பிள் ஸ்ட்ரீட், சிவாஜி நகர், பெங்களூர். சீன் ஆஃப் கிரைம் பார்த்துவிட்டு நிவிகாவின் உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு GHஐ நோக்கி விரைந்தது. வீட்டுக்கு தகவல் தரப்பட்டு அவளுடைய அண்ணன் சுரேந்தர் பதறிக்கொண்டு வந்தான். விமான நிலையத்தின் CCTV பதிவுகளில் ஒரு டாக்ஸியில் நிவிகா ஏறி போவது தெரிந்தது. டிரைவரின் முகம் தெரியவில்லை. அந்த டாக்ஸி நம்பரை நோட் பண்ணி சம்பந்தப்பட்ட கால் டாக்ஸி நிறுவனத்தை தொடர்பு கொண்டபோது ஒரு நாள் வாடகைக்கு அதை ஒரு நபர் எடுத்திருப்பது தெரிய வந்தது. அவர் கொடுத்திருந்த அடையாள அட்டையை விசாரித்து பார்த்ததில் அது போலி என்பதும் தெரிந்தது. அதே நேரம் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவல் வந்தது. எல்லை கவுடா என்ற ஊருக்கு அருகில் கிட்டத்தட்ட நிவிகா கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கால் டாக்ஸி வெகு நேரமாக கார் கண்ணாடிகள் ஏற்றப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருப்பதாக. போலீசார் விரைந்து சென்று அந்த காரை திறந்து பார்த்தபோது பின் சீட்டில் நிவிகாவின் கைப்பை, ID கார்டு, ஃபோன் என சகலமும் கிடைத்தது. முன் சீட்டில் ஒரு மேக்ஸி சைஸ் நிவிகாவின் புகைப்படம் டிரைவர் சீட்டுக்கு கீழே விழுந்து கிடந்தது தெரிந்தது. அதன் பின்னால் நிவிகா, ஏர் ஹோஸ்டஸ், கெம்பேகவுடா விமான நிலையம், பெங்களூர் என எழுதி அதற்கு கீழே கொன்றுவிடு என எழுதியிருந்தது. அத்தியாயம் 4. இதயா, அடியே இதயா, தண்ட கர்மமே! கணவன் விஜய் கத்திய கத்தலில் ஒரு வாய் சாப்பாட்டை வாயினுள் வைத்திருந்த இதயா அப்படியே அதை முழுங்கிவிட்டு எழுந்தாள். வேக வேகமாக கைகளை கழுவிவிட்டு கணவனின் குரல் வந்த இடத்தை நோக்கி விரைந்தாள். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து தன் கால்களுக்கு ஷூவை நுழைத்து கொண்டிருந்த விஜய் அவளை பார்த்ததும் தன் ஷூவை எடுத்து அவளை நோக்கி வீசி எறிந்தான். ஷூ தன் மேல் படாமல் பதறி விலகியவள் தடுமாறி டீப்பாயின் மேல் மோதி கீழே விழுந்தாள். கால் சுளுக்கி கொண்டது. அம்மா! வலியில் முனக வாயெடுத்தாள். அடக்கி கொண்டாள். பின் அதற்கு தனியாக ஏதாவது தூக்கி எறியப்படும். மெதுவாக டீப்பாய் பிடித்து கொண்டே கை தாங்கலாய் எழுந்து நின்ற அவள் மேல் மற்றொரு ஷூ சொத்தென வந்து விழுந்தது. சரியான அடி. ஷூவின் ஹீல்ஸ் பட்டு நெற்றி பொத்து கொண்டு ரத்தம் வழிய ஆரம்பித்தது. ஐயோ! வாய் விட்டே அலறினாள் இதயா. கண்களில் நீர் நிரம்பியது. என்னடி, என்னமோ நின்று சீன் காமிச்சிட்ருக்க? நேத்தே உன்னை ஷூவை க்ளீன் பண்ணி பாலிஷ் போட்டு வைக்க சொன்னேன்ல. மரமண்டைக்கு யோசனை எங்கே இருந்தது? இந்தா என்றபடி கிளீனரை தூக்கி அவள் மேல் எறிந்தான். எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணு, இன்னும் 2 நிமிஷம்தான் டைம், குயிக் என்று விட்டு சாக்ஸ் அணிந்த கால்களோடு அப்படியே சோஃபாவில் படுத்து கொண்டான். நெற்றியில் ரத்தம் வழிந்து கண்களை மறைக்க அதை புடவை தலைப்பில் அழுத்தி கொண்டே சுளுக்கின காலை சிரமப்பட்டு ஊன முடியாமல் அப்படியே கீழே உட்கார்ந்து ஷூக்களை எடுத்து பாலிஷ் போட ஆரம்பித்தாள் இதயா. இதை எல்லாவற்றையும் தன் வீட்டு ஜன்னல் வழியே முகத்தை பதித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் பக்கத்து வீட்டு சரஸ்வதி அம்மாள். அவள் கண்கள் கலங்கி போயிருந்தது. அத்தியாயம் 5. கோவில் பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்தாள் இதயா. கையில் பிரசாத தட்டு. சுற்றி கொண்டிருந்தவளுக்கு வயிற்றை பிரட்டி கொண்டு வாந்தி வரும் போல் இருந்தது. தலையை சுற்றி கொண்டு வந்தது. கண்கள் இருட்டியது. ஒரு வாரமாக சரியாக சாப்பிட முடியவில்லை. அப்படியே தலையை பிடித்து கொண்டு அருகில் இருந்த மண்டபத்தில் உட்கார்ந்து விட்டாள். அவளது தோலை யாரோ ஆதரவாக தொட்டார்கள். டக்கென தலையை நிமிர்த்தி திரும்பினாள். பக்கத்து வீட்டு சரஸ்வதி அம்மாள் நின்றிருந்தாள். வாங்கம்மா என்றபடி மரியாதைக்காக எழுந்து நிற்க போனவளை, இல்லல்ல நீ அப்படியே உட்கார் என்றபடி
தானும் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். அவளது முகத்தை பார்த்துவிட்டு தன் தோள் பையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து நீட்டினாள் சரஸ்வதி அம்மாள். ரொம்ப நன்றிம்மா என சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை வாங்கி மடக் மடக் என கொடுத்துவிட்டு அவளிடம் தந்தாள். ஏண்டிம்மா இதையா? என்ன பண்ணுது? தெரியல மாமி, அப்படியே வயிற்ற பரட்டின்னு வருது, வாயில் எடுக்கணும் போல இருக்கு. நாள் தள்ளி போயிருக்கா? சரஸ்வதி மாமி மெதுவாக கேட்க அப்போதுதான் உரைத்தது இதயாவுக்கு இன்னும் தான் மாதாந்திர வீட்டு விலக்கு ஆகவில்லை என்பது. ஆமாம், 20 நாட்கள் தள்ளி போயிருக்கிறது. அப்படியானால் ஐயோ, நினைக்கும் போதே பகீர் என்றது அவளுக்கு. அவளுடைய கணவன் விஜய்க்கு இது தெரிந்தால் நினைக்கவே அச்சமாக இருந்தது. என்னடி பேசாம இருக்க? சரஸ்வதி அம்மாள் உலுக்கவும் நினைவுக்கு வந்தவள், ஆமாம் மாமி. அப்போ மசக்கதா? கண்ணு உள்வாங்கியிருக்கு. நல்ல விஷயம் போ, சந்தோஷமான செய்தி. வா, இப்பவே போய் ஒரு டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரஸ்வதி மாமி எழுந்திருக்க முயல, இல்லை மாமி, நான் வீட்லேயே டெஸ்ட் பண்ணிக்குவேன், என்கிட்ட கிட் இருக்கு. அப்படியா? அதுவும் சரிதான். வீட்டிலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் டாக்டரை பார்த்துக்கலாம். ஊரில் எல்லோருக்கும் சொல்லிடு, அப்பா அம்மாவே வர சொல்லு. அம்மா கைப்பக்குவத்தில் சாப்பிட்டா உடம்பு தேறிடும். பாரு, வந்ததுக்கு எப்படி மெலிஞ்சிருக்க என்ற மாமி மெதுவாக கேட்டாள். நான் கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதே இதையா. நீங்கள் என் பக்கத்தில் குடி வந்து 6 மாதம் ஆகுது. நான் தினமும் என் வீட்டிலேருந்து கவனிச்சுன்னு தான் இருக்கேன். தினமும் உன் புருஷன்கிட்ட அடி வாங்குற. ரொம்ப கேவலமாக ஒன்று நடத்துகிறான் உன் புருஷன். ஏன் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல? வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணினா பெரியவங்க வந்து என்ன ஏதுன்னு உன் புருஷனை கண்டிச்சு வைப்பாங்கல்ல. ஏன் அமைதியாகவே இருக்க? விரக்தி சிரிப்பொன்றை வெளியிட்டாள் இதயா. யாருக்குன்னு மாமி நான் ஃபோன் பண்ணி பேசட்டும்? எனக்குன்னு யாரும் இல்லையே. அம்மா சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. அப்பா நான் காலேஜ் படிக்கும்போது இறந்துட்டார். படிப்பும் பாதியிலே நின்றுட்டுது. உறவுக்காரங்க தான் என்னை இவர் தலையில் அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதோடு அவங்க கடமை முடிஞ்சது. இனி என் பாரத்தை நான் தான் சுமக்கணும். ஏண்டிம்மா, உன் புருஷன் உண்மையில ஏன் இவ்வளோ கோபப்படுறான்? மாமி கேட்க சுதாரித்தாள் இதயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி, அவர் நல்லவர் தான். நான் தான் அவருக்கு பிடிக்காத மாதிரி எதையாவது செஞ்சு அவரை கோபப்படுத்திடுறேன். சரி மாமி, நேராச்சு, நான் கிளம்புறேன். அவர் வர நேரமாச்சு. நான் வீட்டில் இல்லைன்னா ரொம்ப திட்டுவார். என்னை எழ முயற்சிக்க, இருடிமா நானும் வந்துடுறேன் என்றபடி மாமியும் எழுந்ததும் இருவரும் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். வீட்டை அடைந்த இதயாவுக்கு திக் என்றது. விஜயின் கார் வாசலில் நின்று கொண்டிருந்தது. வந்து விட்டாரா? ஐயோ, என்ன நடக்குமோ? நான் வெளியே போனது தெரிந்தால்? நடுங்கிக் கொண்டே வீட்டினுள் நுழைந்தாள் இதயா. சற்று நேரத்திற்கெல்லாம் இதயா, அடிக்காதீங்க, இனிமே வெளியே போக மாட்டேன் என்று கதரும் குரலும், வெளியே உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, யாரை பாக்கடி போயிட்டு வர்ற என்றபடி அவளை விஜய் அடிக்கும் குரலும் கேட்டது. சரஸ்வதி அம்மாள் காதிலும் விழுந்தது. கடவுளே, இவன் என்ன மனிதனா மிருகமா? அத்தியாயம் 6. சின்னியம்பாளையம், கோயம்புத்தூர் அருகே ஒரு அழகிய கிராமம். எலே நவீனு! அப்பா கத்திய கத்தலில் வயலில் வரப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த அத்தனை ஆட்களும் நிமிர்ந்து பார்த்தனர். வயல் வரப்புகளில் இருந்த அடர்த்தியான ஆலமர கிளைகளில் வயல் வேலை செய்யும் பெண்கள் தங்கள் கை குழந்தைகளை சேலையை தொட்டிலாக்கி உறங்க வைத்துவிட்டு நாத்து நட்டு கொண்டிருந்தனர். அதற்கு சற்று தள்ளி இருந்த மரத்தின் வெளித்தெரிந்த நீண்ட பெரிய வேரில் தலை சாய்த்து படுத்திருந்த அந்த அழகான இளைஞன், அவன் முன்னே இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி நின்று கொண்டிருந்தார் அப்பாவு கவுண்டர். மத்தியான உச்சி வெயிலுக்கு மரநிழல் இயற்கையே போட்ட ஏசி மாதிரி அந்த இடமே குழு குழுவென்றிருந்தது. நல்ல சுகமான நித்திரையில் இருந்த அந்த இளைஞனை முறைத்து கொண்டே நின்றிருந்தார் அப்பாவு கவுண்டர். ஏனுங், வரப்புல வேலை நடக்கிறப்போ இங்கே நிற்கிறாப்ல என்றபடி கேட்ட பெண் குரலில் திரும்பினார். அவர் மனைவி சுப்பாத்தாள் வந்து கொண்டிருந்தார். அருகில் ஒரு பெரிய சாப்பாட்டு பையுடன் ஒரு வேலையாள். கொங்கு நாட்டு சேலை கட்டு உடுத்தி கொண்டை போட்டு மல்லிகை சரம் சூடியிருந்தாள். அந்த 50 வயதிலும் நல்ல முகத்தோற்றம் அம்மணிக்கு. கேள்வி கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருந்த தன் மனைவியை முறைத்தார் அப்பாவு கவுண்டர். வா வா, வெரசா வந்துட்டியாட்டு இருக்குது. பாவம் புள்ள வேலை செஞ்ச களைப்பில் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. வந்து மடியில் வச்சு தாளாட்டி சோறு ஊட்டு. அனல் தெரித்தது அவர் வார்த்தைகளில். அடக்கிறகமே, இதென்ன இப்படி பேசுறாப்ல? எங்கே என்றமாவன் என்றவள் மர வேரில் படுத்து தூங்கும் மகன் நவீனை கண்டு பதறினாள். அச்சச்சோ, இதென்ன எம்புள்ள இப்படி மண்ணில் தூங்குது? ஏனுங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா?
பச்சை புள்ள இப்படி வேகாத வெயில மண்ணில் படுக்க வச்சிருக்கிறீரே, பூச்சி போட்டு இருந்து கடிச்சு போடுச்சுன்னா என்ன ஆகுறது? இதுக்கு தானா வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்த பயல வயலுக்கு போன்னு விரட்டி விட்டீங்களாக்கும். படபடத்தாள் சுப்பாத்தாள். அப்பாவு கவுண்டருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஆமாம், இத்தனை ஏக்கரா பூமியும் ஒத்தால நடவு செஞ்சு களைச்சி போய் தூங்குறான். எழுப்பி விட்டு நீ கொண்டு வந்திருக்கிற அத்தினி கறி சோத்தையும் ஊட்டி விடு, கூறு கட்டவ. அதான் அவனும் உன்னையாட்டம் கூறு கெட்டு போய் உட்காந்துருக்கான். தண்டச்சோறு என வெறுப்பாய் கத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து பின்னால் திரும்பி, ஏலே இங்கேன்றா பார்வை, வெரசா வேலையை பாருங்கடா என்று விட்டு வேட்டியை தூக்கி கட்டிக்கொண்டு தண்ணீரை நிறுத்த பம்ப் செட்டை நோக்கி கிளம்பினார். வேலையால் ஒரு பெட்ஷீட்டை விரித்துவிட்டு உணவு பாத்திரங்களை எடுத்து அவற்றின் மீது வைக்க ஆரம்பித்தான். ஐயா, நவீனு சுப்பாத்தாள் வாஞ்சியாக கூப்பிட, என சோம்பல் முறித்து கொண்டே எழுந்தான் அந்த 26 வயது நவீன். மழு ஷேவ் செய்யப்பட்ட முகம், 90களின் கமல் மீசை, நடுத்தர உயரம், டீ-ஷர்ட்டும் ஷார்ட்ஸுமாய் எழுந்து உட்கார்ந்தவனை பார்த்து, என்றா நவீனு, இதென்றா வயலில் நடப்பு வேலை நடக்கிறது? செத்த போய் பாடுறான்னு உங்கள் அப்பார் அனுப்பிச்சா இப்படி தூங்குறிய கண்ணு? பாரு, உங்கள் அப்பார் வந்து கண்டமேனிக்கு வைகிறார் பார் என்றாள் மகனின் மேல் விழுந்த இலைகளை கையால் தள்ளியபடியே. மம்மி, நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை மம்மி, அதான் அசந்து கொஞ்சம் தூங்கிட்டேன். ராத்திரி ஏன் கண்ணு முழிக்கிற? வளர புள்ள நல்ல ராத்திரி தூங்கினாதானே நல்லா வளருவ. இரவு நெடுநேரம் கண் விழித்து தன் பெண் தோழியுடன் வீடியோ சாட்டிங் செய்ததால் தான் இவ்வளவும் என மனசுக்குள் நினைத்தவன், அது ஒன்றும் இல்லை மம்மி, வெளிநாட்டில் எனக்கு வேலை பார்த்துருக்கிறதா என் ஃப்ரெண்டு சொன்னான். அவன் ஊரில் பகல் நேரம், நம்ம ஊரில் ராத்திரி தானே, அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். கூசாமல் போய் சொன்னான் தாயிடம். அடி, என் கண்ணு வெளிநாட்டு வேலை பார்க்க போகுதா? முகவாயில் கை வைத்து மகிழ்ந்தாள் சுப்பாத்தாள். ஆமாம், கிழிக்க போறாரு என்றபடியே வேட்டியை இறக்கிவிட்டு கடுப்போடு சொன்னபடி வந்து கொண்டிருந்தார் அப்பாவு கவுண்டர். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போகிறேன் நான். அது ஏனுங்க அப்படி சொல்கிறீங்க? என் புள்ள வெளிநாட்டுக்கு போவான், மகராசனா. சும்மா அவனை கரிச்சு கொட்டுறதே பொழப்பு இந்த மனுஷருக்கு என்று முகவாயை தோளில் எடுத்துக்கொண்டே, நீ சாப்பிடு கண்ணு என்றபடி தட்டுகளில் கொண்டு வந்ததை பரிமாற ஆரம்பித்தாள். நவீனும் வக்கனையாக சாப்பிட ஆரம்பித்தான். அப்பாவு கவுண்டர் தலையில் அடித்துக்கொண்டே நகர்ந்து போய்விட்டார். சற்று நேரத்தில் அப்பாவும் சுப்பாத்தாளும் கிளம்பி போனதும் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டே வேலை செய்யும் ஆட்களை பார்த்து கொண்டே இருந்தவன் கண்களில் அந்த பெண் பட்டாள். இளவயது, கட்டான உடலமைப்பு, மாநிறம், குனிந்து நாத்து நட்டு கொண்டிருந்தவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் நவீன். யார் இவள்? புதிதாக இருக்கிறாளே. மனதுக்குள் எண்ணமிட்டபடி சற்று தள்ளி குடையை பிடித்தபடி நின்று கொண்டிருந்த அப்பாவின் உதவியாளர் கண்ணப்பனை அழைத்தார். யோ கணக்கு, சுருக்கென்றது அவருக்கு. தோளில் தூக்கி போட்டு வளர்த்தவரை இப்படியா மரியாதை இல்லாமல் கூப்பிடுவார்கள்? என்னதான் முதலாளியின் மகனாக இருந்தாலும், காலேஜுக்கு போய் பெரிய படிப்பெல்லாம் படித்திருந்தாலும் வயதில் மூத்தவரை இப்படியா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கூப்பிடுவார்கள்? நவீன் எப்போதும் இப்படித்தான். திமிர், ஆணவம் எல்லாம் உண்டு. பணக்காரரின் ஒரே பிள்ளை என்று திமிர். யோ கணக்கு, ஒன்னதான் என்ன யோசிச்சுட்டே இருக்கிறு? இப்படி வாரும். பல்லை கடித்து கொண்டே வந்தார். என்னங்க தம்பி? அதோ அது யாரு அந்த பொண்ணு? நடவுக்கு புதுசா இருக்காளே. அவன் சுட்டி காட்டிய இடத்தில் அந்த பெண். இவருக்கு சுருக்கென்றது. இவன் கண்ணில் பட்டுவிட்டாளா? இவன் சரியான ஸ்திரீலோலன் என்று இவருக்கு தெரியும். பண்ணைக்கு வேலைக்கு வரும் பெண்கள், வீட்டு வேலைக்கு வரும் பெண்கள் என சீண்டி விளையாடுவதே இவனுக்கு பொழுதுபோக்கு. இவன் சீண்டலுக்கு மசியும் பெண்களும் உண்டு, மசியாமல் வேலையை விட்டு நிற்கும் பெண்களும் உண்டு. இந்த பெண் ஒரு அபலை. திருமணமாகி கணவன் 3 மாதத்தில் இறந்து போக மானத்தோடு வாழ வேண்டும் என கிடைக்கும் வேலையை செய்து அரை வயிற்று கால் வயிற்று கஞ்சி குடித்து கொண்டிருக்கிறாள். அந்த பிழைப்பிலும் மண்ணள்ளி போட பார்க்கிறானே சண்டாளப்பாவி. மனதுக்குள் திட்டியவாறே, எந்த பொண்ணு தம்பி? வேண்டுமென்று கண்ணாடியை தூக்கி பிடித்து கொண்டே கேட்டார் கண்ணப்பன். யோ, அதோ பின்னாடி வரிசையில் பூ போட்ட மஞ்சள் புடவை, ஆளு செம்மையா இருக்காளே, எந்த ஊரு? அதுவா தம்பி, 3 மாதம் முன்னாடி நம்ம பண்ணையில் மரம் ஏறுறப்போ கீழே விழுந்து செத்து போனால தம்பி, ராக்கப்பேன். அவன் பொஞ்சாதி பாவம், வயிற்று பாட்டுக்கே கஷ்டம். நான் தான் நடவுக்கு ஆள் தேவைப்படுதேன்னு இங்கே கூட்டியாந்தேன். பொறுமையாய் விளக்கினார் கண்ணப்பன். நவீன் சிகரெட் புகையை வட்டமாக ஊதியபடியே, ஓ, அந்த ராக்கப்பனுடைய ஒய்ஃபா? புருஷன் இல்லையா? அப்போ சரி, நீர் உம வேலையை பாரும். சாயங்காலம் நடவு முடிஞ்சதும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். தோப்பு வீட்டில் தான் இருப்பேன்.
கூலியை தராதீங்க, என்கிட்ட வந்து வாங்கிக்க சொல்லுங்க. அப்புறம் அப்பாவுக்கு எதனா விஷயம் காதுக்கு போச்சு, உம்ம பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்கள் கேட்டிருந்த தொகையை அப்பா தர முடியாதபடி செஞ்சிடுவேன் என்ன சொல்லிவிட்டு பக்கத்தில் நிறுத்தியிருந்த தன் யமஹாவை எடுத்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருந்த மரங்கள் அடர்ந்த தன் தோப்பு வீட்டிற்கு கிளம்பினான் நவீன். போகும் அவன் வண்டியையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தார் கணக்கு பிள்ளை கண்ணப்பன். அத்தியாயம் 7. இரவு 9 நெருங்கிக் கொண்டிருந்தது. தோப்பு வீட்டிற்கு வெளியே கட்டிலை போட்டு உட்கார்ந்திருந்தான் நவீன். முன்னால் 4 நாற்காலிகளில் அவன் உள்ளூர் நண்பர்கள் உட்கார்ந்திருந்தனர். நடுவில் ஒரு மோடாவில் மது மற்றும் ஸ்நாக்ஸ் வகைராக்கள் முகாமிட்டிருந்தன. நவீனுக்கு கண்கள் நன்கு சிவந்திருந்தது. ஒரு நண்பன் கேட்டான், ஏண்டா நவீன், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பேச்சுலராகவே சுற்றிக்கிட்டு இருப்பியான்? எங்களை பாரு, ஸ்கூல் வரை ஒன்றா படித்தோம், கல்யாணமும் ஆகி புள்ள குட்டிங்க கூட பிறந்தாச்சு, நீ இன்னும் இப்படியே இருந்தா எப்பட்றா என்றான். ஆமாண்டா நவீனு, சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, எதுக்கு கண்ட இடம் மேயற? உன் விளையாட்டெல்லாம் நிறுத்தினாதான் உங்கள் அப்பா அவர் சொத்தை உன் பேருக்கு எழுதி வைப்பார் என்றான் இன்னொருவன். அலட்சியமாக சிரித்தான் நவீன். அவர் சொத்து யாருக்கு வேணும்? இப்போவே என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா? எப்பட்றா? நீ தான் ஒரு வேலைக்கும் போகலையே. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்த இடத்துலையே சம்பாதிக்கலாம். அதான் எப்படி? ஆச்சரியமாக கேட்டனர் நண்பர்கள். கண்களை சிமிட்டினான் நவீன். அது ரகசியம். நீங்கள் வெறும் ஸ்கூலோட படிப்பை நிறுத்திட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்குறீங்க. ஆனால் நான் காலேஜுக்கு போய் கற்றுக்கிட்டதெல்லாம் நிறைய எப்படி சீக்கிரம் சம்பாதிக்கிறதுன்னு தான். அதான் எப்பட்றா சொல்லேன், நாங்களும் காசு பார்த்துக்கிடுவோம். அவர்களின் கண்களில் ஆசை வழிந்தது. டே, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், இப்போது நேரமாச்சு, கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்குது. அப்படி என்னடா வேலை ராத்திரி 9 மணிக்கு? டே கிளம்புங்கடா என்றதும் அவனது நண்பர்கள் அவசர அவசரமாக மீதமிருந்த டம்ளர்களை காலி செய்துவிட்டு அவனிடம் விடை பெற்று கொண்டு ஆளுக்கு ஒரு பைக்கில் ஏறி கிளம்பி சென்று விட்டனர். நவீன் தள்ளாட்டத்துடன் எழுந்து எல்லாவற்றையும் அப்படியே வெளியே விட்டுவிட்டு கட்டளை மட்டும் தோப்பு வீட்டிற்குள் கொண்டு சென்று வைத்து கதவை வெறுமனே சாத்திவிட்டு வந்தான். தன் மடிக்கணினியை எடுத்தான். அதில் ஏதோ ஆப்ரேட் செய்துவிட்டு வீட்டிற்குள் இருந்த ஒரு மூலையில் ஒரு ஃப்ளவர் டிசைனருக்கு பின்னால் இருந்த அந்த சிறிய தீப்பெட்டி சைஸ் கேமராவை எடுத்து ஃப்ளவர் வாஷுக்கு முன்னால் கட்டிலை நோக்கி வைத்தான். கட்டிலில் உட்கார்ந்து கோணம் சரிபார்த்தான். பின் திருப்தி அடைந்தவனாய் ஹாலில் இருந்த விளக்கை அணைத்துவிட்டு நீல நிற நைட் பல்பை ஒளிரவிட்டான். பின் மீண்டும் தன் லேப்டாப்பை எடுத்து டேபிளின் மேல் வைத்துக்கொண்டு ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். அந்த வீடு என்பது ஒரு நீண்ட ஹால் போன்ற அமைப்பு. தடுக்கப்பட்ட கிச்சன் மற்றும் மூலையில் இருக்கும் பாத்ரூம், அவ்வளவுதான். ஓட்டு வீடு கட்டிடம் அது. வீட்டின் முன் அடர்ந்த முல்லை மல்லிகை பந்தல்கள் திண்ணையில் படர்ந்திருந்தது. ஹாலுக்கு உள்ளே எதிரெதிராக 2 மர ஜன்னல்கள். அதை மூடி வைத்திருந்தான். தன் ஃபோனில் டைம் பார்த்தான். மணி 9:30. ஏன் இன்னும் அவள் வரவில்லை? கணக்கு பிள்ளையிடம் மிரட்டி விட்டு வந்தேனே, சொல்லியிருப்பானா அவளிடம்? நல்ல அருமையான உடல்கட்டு, எவ்வளவு வேண்டுமானாலும் தரலாம் அவளுக்கு. அவள் மட்டும் ஒத்துழைத்தால் என எண்ணமிட்டிருக்கும் போதே வாசலில் அந்த சத்தம் கேட்டது. வந்துவிட்டாள். குபீர் என்ற மலர்ந்த சந்தோஷத்துடன், என்ன எவ்வளோ நேரமாயிடுச்சு வர்றதுக்கு, உள்ளே வா என்றவன் அழைத்து கொண்டே வாசல் கதவை திறந்தான். துணுக்குற்றான். இது அவள் இல்லையே. சோகையான டியூப்லைட் வெளிச்சத்தில் யாரோ நின்றிருப்பது தெரிந்தது. யாரது? உரக்க கேட்டான். பதிலில்லை. யாருன்னு கேட்குறேன்ல. டே செல்வா, நீயா? எதுக்கு தலைக்கு ஹூடெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கே? பதிலில்லை. போதையில் கண்களை கசக்கி விட்டு கொண்டு பார்த்த நவீனின் கண்கள் பயத்தில் அப்படியே நிலை குத்தி நின்றது. வாசலில் நின்றிருந்தவனின் கையில் இப்போது ஒரு கத்தி லைட் வெளிச்சத்தில் புதிதாய் முளைத்திருந்தது. அத்தியாயம் 8. பேச்சி தோப்பு வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். மனதுக்குள் கோபம் அலை அலையாய் எழும்பிக் கொண்டிருந்தது. புருஷன் இல்லாத பெண் என்றால் உடனே படுக்கைக்கு கூப்பிடுவானா அந்த சண்டாளப்பாவி? நாதியற்ற பெண் என்றால் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்வானா? இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பாடம் புகட்டுகிறேன். கூலியை வீட்டில் வந்து வாங்கிக் கொள்வதாமா? இந்த வீர என் பேத்தியை யார் என்று நினைத்து கொண்டான்? இடுப்பில் தொட்டு பார்த்து கொண்டாள் பேச்சி. சொல்லி பார்க்கிறேன், தொந்தரவு பண்ணாதே, நான் அப்படிப்பட்ட பெண் இல்லை என்பதை. கேட்கவில்லை என்றால் கத்தியை காட்டி எச்சரித்துவிட்டு வரவேண்டியதுதான். மனதுக்குள் கருவிக்கொண்டே வீட்டை அடைந்தாள். தூரத்திலிருந்து வரும்போதே வாசலில் போடப்பட்டிருந்த சேரில் நவீன் உட்கார்ந்திருந்தான். தலையை குனிந்தபடி. அவன்தான் உட்கார்ந்திருக்கிறான்.
வேக வேகமாக முன்னால் வந்து நின்றாள் பேச்சி. இது பாருங்க சின்ன முதலாளி, நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னு என் அப்பா வயசில் இருக்கிற அந்த கணக்கு பிள்ளை வந்து சொல்லிட்டு போனாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்கோ. மானத்தை விற்று பொழைக்கிற ஜாதி நான் இல்லை. அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். என் கூலியை நாளைக்கு சேர்த்து கொடுங்க. உங்கள் வயலில் தான் 10 நாளைக்கு வேலை பார்ப்பேனாக்கும். என்கிட்ட எந்த சீண்டலும் வச்சுக்கிடாதீங்க. மீறி வச்சுக்கிட்டீங்க, ஆட்டை சீவுற மாதிரி தலையை சீவி போட்டு போயிட்டே இருப்பேனாக்கும். என்னை தொடணும்னா முதல்ல இந்த கத்திக்கு பதில் சொல்லணும். இந்த கத்தி தான் என் பாதுகாப்பு, அதுதான் என் புருஷன். ஆமாம், சொல்லி போட்டேன் என்று பேசிக்கொண்டே போனவள் அந்த வித்தியாசத்தை அப்போதுதான் உணர்ந்தாள். என்ன இவ்வளவு நேரம் காட்டுக்கத்தலாக கத்தி கொண்டிருக்கிறோம், ஒன்றும் சொல்லாமல் தலையை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிறானே, இந்த சின்ன முதலாளி என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? பேச்சு கூப்பிட்டு பார்த்தாள். சின்ன முதலாளி. பதிலில்லை. சற்று பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தபடி கொஞ்சம் முன்னால் வந்து என கூப்பிட போனவள் அப்போதுதான் அதை பார்த்தாள். என்ன இது? நவீன் உட்கார்ந்திருந்த சேருக்கு கீழே தரையில் என்னவோ வழிந்து கொண்டிருந்தது. கிட்ட வந்து பார்த்தாள். ரத்தம் வழிந்து மெதுவாக யோசித்து யோசித்து வந்து கொண்டிருந்தது. அதிர்ச்சியுடன் சற்று மேலே கண்களை உயர்த்தி பார்த்தவள் மறுநிமிடம் வாய்விட்டு பயங்கரமாக அலற ஆரம்பித்தாள். அத்தியாயம் 9. அந்த நள்ளிரவு 1:30க்கு அப்பாவு கவுண்டரின் தோப்பு வீட்டில் போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. வீட்டை சுற்றிலும் கூட்டம் கூடியிருக்க உட்கார்ந்தபடி கழுத்தறுப்பட்ட நிலையில் நவீன் இறந்து போயிருந்தான். வாய் பிளந்தபடி தலை குனிந்தே இருந்தது. வெறித்த விழிகளில் பயம் உறைந்து போயிருந்தது. சுப்பா தாள் இதற்குள் 3 முறை மயக்கம் போட்டு தரையில் சாய்ந்திருந்தாள். அப்பாவு கவுண்டரோ திக் பிரமை அடித்தபடி திண்ணையில் உட்கார்ந்து தூணில் சரிந்திருந்தார். உடல் லேசாக குலுங்கிக் கொண்டிருந்தது. வாயில் துண்டால் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தார். அவரது பக்கத்தில் உதவியாளர் கண்ணப்பன். விழிகளில் நம்ப முடியாத தன்மை. மதியம் தன்னிடம் செருக்காக அவ்வளவு பேசிக்கொண்டிருந்தவன் இப்போது பிணமாக இருக்கிறான். யார் செய்தது? அதோ போலீஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழுது கொண்டே பதில் சொல்லும் பேச்சியா? அவளா கொலை செய்திருப்பாள்? சாயங்காலம் தான் விஷயத்தை அவளிடம் தயங்கி தயங்கி சொன்னபோதே ஒரு நிமிடம் முகம் இறுகி பின் சட்டென சிரித்துவிட்டு, அதுக்கு என்னங்க போச்சு, கூலியை வீட்டில் வந்து வாங்கிக்க சொல்கிறாப்ல, அம்புடுத்தானே, வாங்கிட்டா போச்சு என்று சற்று கடினமான முகச்சிரிப்புடன் சிரித்தவள் ஆத்திரத்தில் கொன்றிருப்பாளோ? குழம்பினார் கண்ணப்பன். பேச்சி முதலில் பிணத்தை பார்த்தவள் என்பதால் தோண்டி துருவி அவளை விசாரித்து கொண்டு இருந்தார் இன்ஸ்பெக்டர் ரகுமான். இந்நேரத்தில் உனக்கு இங்கே என்ன வேலை என்றதும் அவள் தயங்கியபடியே விஷயத்தை சொல்ல, புருவம் சுருக்கிய இன்ஸ்பெக்டர், அப்படின்னா உன்னை கணக்கு பிள்ளை தான் இங்கே அனுப்பிச்சாரா? கண்ணீருடன் தலையசைத்தாள். யார் அது? ரகுமான் கேட்க கண்களில் கலக்கத்துடன் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த அவரும் அவர்களை நோக்கி பதட்டமாக வந்தார். நீங்க தான் கணக்கு பிள்ளை கண்ணப்பனா? ஆமாங்க, தலையசைத்தார். இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னாலுங்க? இந்த கொலையாகி இருக்கிற உங்கள் சின்ன முதலாளி நவீன் இந்த பொண்ணை ராத்திரி தோப்பு வீட்டுக்கு தனியாக வர சொன்னதா நீங்கள் இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னதாகவும் அதனால தான் இந்நேரத்துக்கு இங்கே வந்ததாகவும் சொல்லுதே, உண்மையா? ஆமாமுங்க, தலையாட்டினார். புதுசாக யாராவது பொண்ணுங்க லட்சணமாக கண்ணில் பட்டா நவீன் ஐயா இப்படித்தாங்க வம்பு பண்ணுவார். சில பேர் ஒத்துக்குவாங்க, சில பேர் ஒத்துக்காமல் வேலையை விட்டு நின்றுடுவாங்க. அப்போது இவரால் பாதிக்கப்பட்ட யாரோ ஒரு பொண்ணு இதை செஞ்சுருக்கலாம்னு வச்சுக்கலாமா? கச்சிதமாக இன்ஸ்பெக்டர் ரகுமான் நேரடியாகவே கேட்டார். தெரியலைங்களே சார், திணறினார் கண்ணப்பன். அதே நேரம் இன்ஸ்பெக்டரின் பார்வை அங்கே போடப்பட்டிருந்த 4 நாற்காலிகள் மீதும் மோடாவின் மீது குடித்துவிட்டு மிச்சமிருந்த கண்ணாடி டம்ளர்களின் மீதும் விழுந்தது. 5 டம்ளர்கள். அப்போது யாரோ நவீனை தவிர 4 பேர்கள் வந்து அமர்ந்து ஒன்றாக மது அருந்து இருக்கின்றனர். யாராக இருக்கும்? நினைத்து கொண்டிருக்கும் போதே அந்த 4 உள்ளூர் நண்பர்களும் பதறியபடியே பைக்குகளில் வந்து இறங்கினர் ஒன்றன் பின் ஒருவராக. இன்ஸ்பெக்டர் திரும்பினார் அவர்களை நோக்கி. அத்தியாயம் 10. கோயம்புத்தூர் எஸ்பி ஃபோனில் இறைந்து கொண்டிருந்தார். மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் ரகுமான். 3 நாள் ஆச்சு அந்த சின்னியம்பாளையம் கொலை நடந்து. இதுவரை என்ன மூவ் பண்ணியிருக்கீங்க? இங்கே கமிஷனர் லெவலில் ப்ரெஷர் வருது எனக்கு. அந்த அப்பாவு கவுண்டர் நல்ல செல்வாக்கான மனுஷர் போல இருக்கு. என்ன அப்டேட் இந்த கேஸில்? சார், ஃபாரன்சிக் எல்லா தடயத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. க்ரைம் சீனில் அவருடைய நண்பர்கள் 4 பேர்களோட கைரேகைகளும் கிடச்சிருக்கு. பிணத்தை முதலில் பார்த்ததா சொல்லப்படுற பேச்சின்ற பெண் செத்துப்போன நவீன் தன்னை தவறான முறைக்கு கூப்பிட்டதற்காக கடுங்கோபத்தில் இருந்திருக்கா.
சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பொண்ணு கையில் கத்தியோட அந்த நவீனை பார்க்க போயிருந்திருக்கா. எஸ்பியின் புருவம் உயர்ந்தது. என்ன, கையில் கத்தி வச்சிருந்தாளா? விக்டிம் இறந்தது எப்படி? கழுத்தில் இருக்கிற முக்கியமான வெயின் கட்டாகி இருக்கு. கழுத்தறுத்து கொலை. அப்புறம் என்ன? அந்த பெண்ணை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டியது தானே? பெண் போலீஸாரோட உதவியோட விசாரிச்சிட்ருக்கேன் சார். அதோட சந்தேகத்தின் பேரில் நவீனுடைய நண்பர்கள் 4 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிட்ருக்கேன். அவங்க எல்லாருமே நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, கரெக்டாக 9 மணிக்கு கிளம்பிட்டோம், அவன் தான் எங்களை அவசரமாக கிளம்ப சொன்னான், ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு கதறாங்க. அந்த பொண்ணு பேச்சையோ சும்மா மிரட்டுறதுக்காகத்தான் கத்தியை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. கத்தியிலையும் எந்த இரத்த கரையும் இல்லை. சோவாட், அவள் அதை க்ளீன் பண்ணியிருந்திருக்கலாம். சட்டுப்புட்டுன்னு என்கொயரி பண்ணி கொலையாளியை கண்டுபிடிச்சி கேஸை க்ளோஸ் பண்ணுற வழியை பாருங்க ரஹ்மான். எஸ் சார். இன்னும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரல. நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்கிறதால நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆகுது. சும்மா கதை சொல்லாதீங்க ரஹ்மான். ரிப்போர்ட் வரலைன்னா என்ன? சீன் ஆஃப் க்ரைம் பார்த்துருப்பீங்கள்ல, எதுவும் தோணலைன்னா எஸ்ஓசியை ரிப்பீட் பண்ணுங்க. இடத்தை சீல் வச்சுருக்கீங்க இல்லையா? எஸ் சார். அப்போது மீண்டும் ஒரு விசிட் பண்ணி ஏதாவது தடயம் இருக்கான்னு மேனுவலாக செக் பண்ணுங்கள். க்ரைம் ஸ்பாட்டில் இருந்த ஃபோட்டோஸை செக் பண்ணுங்கள், ஏதாவது மாட்டும். ஐ நீட் ஒன்லி ரிசல்ட் என்றபடி ஃபோனை வைத்து விட்டார் எஸ்பி. ஃபோனை வைத்த இன்ஸ்பெக்டர் ரஹ்மான் கண்களை மூடி யோசித்தார். நவீனுடைய ரூமிலிருந்து எடுத்து வரப்பட்ட லேப்டாப்பை கொண்டு வர செய்தார். அது லாக் ஆகி இருந்தது. பாஸ்வேர்டு வேண்டும். வீட்டில் இருப்பவர்கள் பெரியவர்கள், வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. சிறிது யோசித்துவிட்டு தனது மொபைலிருந்து அந்த நம்பரை அழைத்தார். ஹலோ, டெக்னோ கம்ப்யூட்டர் சொல்யூஷனா? அங்கே சுசீந்தர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கூட நான் பேசணும். லைன் கனெக்ட் பண்ண முடியுமா? நீங்கள் யார் என கேட்டதற்கு போலீஸ் என இவர் சொன்னதும் உடனே சுசீந்திரனுக்கு லைன் கனெக்ட் செய்யப்பட்டது. ஹலோ, யாரு? டே சுசி, நான் தான் ரஹ்மான். ஹே மேன், நீயா? என்ன திடீர்னு சென்னை வந்திருக்கியா? நோ, கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். ஏரியாவில் ஒரு கொலைகேஸ் விஷயமா விசாரிச்சிட்ருக்கேன். அதில் ஒரு சிக்கல் உன் சம்மந்தப்பட்டதான். என்னது? சிஸ்டம் சம்மந்தமாக தான். விக்டிமோட லேப்டாப் கிடச்சிருக்கு. அது லாக் ஆகியிருக்கு. பாஸ்வேர்ட் தெரியல. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. ஹூ, இவ்வளோதானா? ஒரு நிமிஷம் இரு என்றபடி தன் மொபைலை ஆன் செய்து, நான் இப்போ ஒரு நம்பரை உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். உன் ஏரியா தான். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். செம்ம பிரெயின். நல்ல ஆள் தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர்கிட்ட லேப்டாப்பை ஹேண்ட் ஓவர் பண்ண உனக்கு நொடியில் பாஸ்வேர்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவார். நானும் கூப்பிட்டு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி, ஒய்ஃப் குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? லீவில் வந்தால் அங்கே உன்னை பார்க்க வரேன் என்றபடி உற்சாகமாக ஃபோனை வைத்தார் ரஹ்மான். சொன்னது போலவே அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நவீனின் லேப்டாப்பை 10 நிமிடங்களுக்கெல்லாம் அன்லாக் செய்து இன்ஸ்பெக்டரிடம் ஒப்படைத்து விட்டார். பிறகு அவர் சொன்ன நிறைய தேங்க்ஸ்களை பெற்றுக்கொண்டும் கிளம்பி போனார். ரஹ்மான் அந்த லேப்டாப்பை ஆன் செய்து ஃபைல்களை திறந்து பார்க்க அவர் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அப்போது ஒரு பெண் காவலர், சார், என்னை ஏதோ சொல்ல வந்தவரை, மிஸ் கமலா, நீங்கள் அங்கே நில்லுங்க, அப்புறம் வாங்க என அவரை அவசரமாக அனுப்பிவிட்டு தொடர்ந்து பார்த்தவர் முகம் முழுக்க கோபத்தில் ஜிவுஜிவுத்தது. ஸ்கவுண்ட்ரல், இவன் சாக வேண்டியவன்தான் என முனகியது அவர் வாய். அத்தியாயம் 11. பெங்களூர் டு சென்னை நெடுஞ்சாலையில் அந்த கியா சோனட்டா வண்டி வழுக்கி கொண்டு சென்றது. காரை ஓட்டி கொண்டிருந்தான் ரவீந்தர். இளம் தொழிலதிபர். வயது 32. துடிப்பான இளைஞன். மழமழவென ஷேவ் செய்யப்பட்ட தாடை பச்சையாய் தெரிந்தது. நேரம் மாலை 5 மணி. பிஸ்னஸ் மீட் ஒன்றிற்காக பெங்களூர் சென்றிருந்து விட்டு 3 நாட்கள் கழித்து சென்னை திரும்புகின்றான். விருகம்பாக்கத்தில் இருக்கிறது அவனுடைய வீடு. சமீபத்தில் தான் திருமணமாகி இருந்தது ராகினியுடன். ராகினி 25 வயது இளந்தென்றல், ஐஸ்கிரீம் அழகி. அவளை பார்த்தாலே குளிர் வந்து ஒட்டி கொள்ளும் நம்மை. கண்கள் அவ்வளவு குளிர்ச்சி. பாதாம் நிறம். கல்லூரியில் மிஸ் அழகியாக கூட தேர்வு செய்யப்பட்டு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி வந்ததையும் கூட நோ சொன்னவள். ராகினியின் அழகில் ரவீந்தருக்கு சொல்லோனா பெருமை. இவன் சற்று அவளை விட நிறம் கம்மி. இருந்தாலும் நல்ல வசீகரம் ரவீந்தர். இது போன்ற ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிற்கு தன் தந்தையுடன் வந்திருந்த ராகினியை கண்டதும் காதல் பற்றி கொண்டது இவனுக்கு. இரு குடும்பமும் ஒரே ஸ்டேட்டஸ் என்பதால் பச்சை கொடி காட்டிவிட திருமணம் உடனே நடந்தேறியது. இந்த 3 மாதங்களில் வாழ்க்கை திகட்ட இனித்தது ரவீந்தருக்கு. ராகினி என்று உச்சரித்தாலே அவன் வாயெல்லாம் இனித்தது. திருமணத்திற்கு முன்பு அப்படி இப்படி என இருந்தவன்தான். ஆனால் அவளை பார்த்த பின்பு எப்பொழுதும் ராகினி மயம்தான் அவன் வாழ்க்கை இந்த 3 மாதங்களில்.
3 நாள் பிரிவு ரொம்ப நீளமாக தோன்றியது ரவீந்தருக்கு. நாளைதான் கிளம்புவதாக இருந்தது. சீக்கிரம் வேலை முடிந்து விட்டதால் சாப்பிடக்கூட இல்லாமல் தன் மனைவியை பார்க்க காரை கிளப்பியவன்தான் எங்கேயும் நிற்காமல் பறந்து வந்து விட்டான். இரவு மணி 10 நெருங்கிவிட்டது அவன் வீடு வந்து சேர. தனி பங்களா டைப் வீடு அது. தான் வருவதை இன்ஃபார்ம் செய்யவில்லை. சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என ஃபோன் கூட பண்ணாமல் தான் கிளம்பியிருக்கிறான். மதியம் அவள் கால் செய்த போது கூட நாளைதான் தான் வரப்போவதாக சும்மா பொய் சொல்லி வைத்திருந்தான். வாசலில் செக்யூரிட்டியை காணோம். எங்கே போனான்? கேட் திறந்து கிடந்தது. காரை சத்தமில்லாமல் போர்ட்டிகோவில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு கார் கதவை திறந்து கீழே இறங்கினான். வீட்டுக்குள் மாடி அறையில் படுக்கை அறை வெளிச்சமாயிருந்தது. இன்னும் தூங்கவில்லை போல. வாசலில் நீல நிற சின்ன பல்பின் வெளிச்சம். வாசலில் அழைப்பு மணியை அழுத்தினான். உள்ளே எங்கோ குயில் கூவும் சத்தம் கேட்டது. காத்திருந்தான். ராகினி வரவில்லை. மீண்டும் அழைப்பு மணியை அழுத்த போனவன் அப்போதுதான் கவனித்தான், வியந்தான். ஹட, கதவு தாழிடப்படவில்லை. கதவை கூட மூடாமல் என்ன செய்கிறாள்? யோசித்து கொண்டே கதவை தள்ள போன அதே நேரம் தடால் என கதவை திறந்து கொண்டு யாரோ ஒருவன் அவன் மேல் மோதிக்கொண்டு அவனும் விழுந்து இவனையும் கீழே தள்ளிக்கொண்டு விழுந்து எழுந்து தபதபவென கேட்டை நோக்கி ஓடினான். அதிர்ச்சியில் விழுந்து எழுந்திருத்த ரவீந்திரன் சுதாரித்து கொண்டு ஏய் ஏய் என கத்திக்கொண்டே அவனை துரத்த முயல்வதற்குள் வெளியே பாய்ந்து ஓடியே விட்டான். ரவீந்திரனை பீதி வந்து ஆட்கொண்டது. யார் இவன்? என் வீட்டில் இவனுக்கு என்ன வேலை? ராகினி வேறு தனியாக இருக்கிறாளே. பதைப்புடன் வேகமாக வீட்டினுள் நுழைந்து ஹாலில் லைட் சுவிட்சுகளை படபடவென தட்டிவிட்டதும் விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. வீடே நிசப்தமாயிருந்தது. ராகினி, ராகினி அழைத்து கொண்டே மேலே மாடியில் ஏறினான். மாடியில் இவர்களது அறையில் மட்டும் வெளிச்சம் மூடிய கதவு வழியாக கசிந்து கொண்டிருந்தது. ராகினியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. வேக வேகமாக பதட்டத்துடன் மாடிப்படிகளில் தாவி ஏறி இடது பக்கமிருந்த பெட்ரூமுக்குள் சிறிது மூடியிருந்த கதவை தள்ளினான். உள்ளே நுழைந்தான். நின்றான். அவர்களது அந்த பெரிய அறைக்குள்ளே கட்டிலின் நடுவே இருந்த ஃபேனில் தன் புடவையை சுருக்காக மாட்டி தொங்கியபடி ராகினியின் உடல் தலை தாழ்த்தி சலனமில்லாமல் ஆடிக்கொண்டிருந்தது. மூக்கிலும் வாயிலும் இரத்தக்கோடு. ரவீந்திரன் பார்த்தான். பார்த்து கொண்டே இருந்தான். நண்பர்களே, இதையாவே கிள்ளாதே இதனுடைய இறுதி பாகம் அடுத்த பதிவில் வாசிக்கிறேன். கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.